தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. நடந்தது என்னன்னு இப்பவும் முழுசா தெரியாது. எதுவா இருந்தாலும் ஷாம நம்ம நல்லபடியா கூட்டிட்டு வரணும். நீங்க பேசாதீங்கம்மா. உங்களை பார்த்தாலே எரிச்சலா வருது. உங்களுக்காக தானே எல்லாம் பண்ணா, அதான் போலீஸ்ல மாட்டிக்கிட்டான். போங்க, நீங்களே போய் இப்ப அவனை கூட்டு வாங்க. என்ன பாக்குறீங்க? என்னால என்ன பண்ண முடியும்? இவன் பாட்டுக்கு கம்பெனியை விட்டுட்டு போயிட்டான். கம்பெனி ஓடினாதான் டெலிவரி கொடுக்க முடியும். ஜெனரேட்டர் வச்சு ஓட்டலான்னு பார்த்தா ஆளுங்க யாரும் இல்ல, எல்லாரும் போயிட்டாங்க. டெலிவரி கொடுக்கலனா கம்பெனி மேல கேஸ் போட்டுருவேன்னு கஸ்டமர் சொல்றான். இப்ப நான் இவனுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைவனா இல்ல நான் கஸ்டமருக்கு டெலிவரி கொடுப்பனா? எதுவுமே நடக்க போறது இல்ல. அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. எல்லாம் நாசமா போக போகுது. நான் எங்கேயாவது போறேன். மாமா மாமா ப்ளீஸ் மாமா, உங்களை கெஞ்சி கேட்கிறேன். தயவு செஞ்சு கம்பெனி போய் அந்த வேலையை பாருங்க. கம்பெனிக்கு போய் என்ன பண்ண சொல்றீங்க? அங்கதான் கரண்ட் இல்லைன்னு எல்லாரும் போயிட்டாங்களே. நான் யார போய் எங்க தேடுவேன்? மாமா நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒண்ணு சொல்றேன். கம்பெனி வேலை தான் நட்ராஜுக்கு தெரியும்ல. அது மட்டும் இல்ல, ஷாமா வெளியில கொண்டு வரதுக்கு நட்ராஜ் உதவி நமக்கு தேவைப்படும்ல. முதல்ல என் கூட வாங்க, நட்ராஜ் போய் பாப்போம். மாமா யோசிக்காதீங்க மாமா, போயிட்டு வாங்க. அந்த கவுன்சிலர் கட்சியில எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு மாமா. அவர் மூலமா மாப்பிள்ளையை எப்படியாவது நம்ம வெளில கொண்டு வந்துடலாம். வாங்க, யோசிக்காதீங்க. வாங்க வாங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். ராஜி, அழாத ராஜி. பாஞ்சாலி 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 பாஞ்சாலி. மா என்னமா பண்ற? வேண்டா மா, அதெல்லாம் எதுக்கு கடிச்சு வைக்கிற? ஏய், அணில் கடிச்ச பழம் மாதிரி இந்த பாஞ்சாலி கடிச்சு வச்ச இனிப்பு வடை ருசியா இருக்கும். ஐயோ, இது இனிப்பு வடை இல்லம்மா, ஜாங்கிரி. ஏதோ ஒண்ணு. ஆமா, எதுக்குடா இதெல்லாம் கல்யாண பந்தியில வைக்கிற மாதிரி வரிசையா அடுக்கி வச்சிட்டு இருக்க? பிரஸ் வருதுமா. ஆமாடா, எனக்கு கூட 200 தாண்டிடுச்சான். எது? பிரஸ் தான். ஐயோ, அது பிரஷர்மா. அப்ப பிரஷர்னா கார் இல்லையா? ஐயோ, அது பிளஷர். அப்ப ரத்த கொதிப்புக்கும் அதேதான். இங்கிலீஷ் ரொம்ப ஈஸிடா சோமு, கத்துக்கலாம் போல இருக்க. எதுக்குடா இப்ப முறைக்கிற? பின்ன லோக்கல்ல இருக்கிற பத்திரிகைக்காரங்க வராங்க, அவங்களுக்கு கொடுக்க தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அவங்க எதுக்குடா இங்க வராங்க? எல்லாம் மாமாவோட பிளான்ல தான் ஓடிட்டு இருக்கு. நீ கொஞ்சம் தட்டுல எல்லாம் எடுத்து வை. வைக்கிறேன் வைக்கிறேன். மா, தட்டுல வைக்க சொன்னமா. தம்பி வீட்டு சொட்டு நான் தின்னு இருக்கப்பறம் தான் மட்டை உங்களுக்குலாம். எல்லாம் ரெடி மாமா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பரவாயில்லக்கா, நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கவலை எல்லாம் மறந்து நிம்மதியா இருக்கீங்க போல இருக்கு. கண்ணமெல்லாம் இப்பதான் உப்பி கிண்ணுன்னு பண்ணு மாதிரி இருக்கு. இப்படிதான் இருக்கணும். சும்மா இருக்காதீங்க. அப்பப்ப 2 ஜாங்கிரி எடுத்து வாயில போட்டுங்க, கொறிங்க. நீங்க சாப்பிட்டது போக தான் மிச்சம் எல்லாருக்கும். மாப்ள மாமா, பிரஸ்காரனா வந்துட்டாங்க போல இருக்கு. நான் இங்க இருக்கேன், நீங்க சீக்கிரம் வாங்க. சரி மாமா. ஏமா என்ன அடிக்க வர? உண்மையா இருந்தாலும் கிறுக்குனா இல்ல கிறுக்க மாதிரி நடிக்கிறானா? அதுக்கே என்ன அடிக்கிற? என்ன இவ்வளவு முச்சர வாயில வச்சுட்டு அடக்க முடியாம தின்னுட்டு இருக்க? கண்ணம் கிண்ணு பண்ணு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போறான். பாசமிகு அண்ணன் டைனோசர் குமார். பத்தாதுக்கு இவனுக்கு வேற ஆரம்பிச்சிட்டானுங்க, விளங்கிடும். பத்திரிகாரங்க எல்லாம் வந்துட்டாங்கல்ல, அதனாலதான் இந்த சீனை போடுறாங்க. கொடுமைகளுக்கு கோடாரியாய் வந்த அண்ணன் குமார் வாழ்க வாழ்க. பசித்தவனுக்கு பாயாசம் வழங்கிய பாரி வள்ளல் அண்ணன் குமார் வாழ்க வாழ்க. சாத்தான்களின் சைனைடு குப்பி அண்ணன் குமார் வாழ்க வாழ்க. எதிரிகளை வீழ்த்த வந்த எங்கள் அண்ணன் குமார் வாழ்க வாழ்க. எனது அருமை பத்திரிகை நிருபர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, இன்று உங்களை எல்லாம் இங்கு அழைக்க வேண்டிய துர்நிலைக்கு ஆளாகி இருக்கிறேன். அதை நினைத்தால் எனது நெஞ்சு குமுறுகிறது. ஏதென்ஸ் நகர வீதிகளிலே நெஞ்சை நிமிர்த்தி வியாபாரம் செய்தவன் தமிழன். இன்று அந்த வீரம் எங்கே போய்விட்டது? இன்று தமிழன் எங்கேயோ அதல பாதாளத்துக்குள் சென்று கொண்டிருக்கிறான். அதற்கு காரணம் என்ன? இன்று கையூட்டு இல்லாத இடமே இல்லை என்று சொல்லலாம்.
சோம இவனை என்ன மாதிரி கை நாட்டு தானா? அம்மா அது கை நாட்டுலம்மா, கை சுட்டு. எல்லாம் ஒண்ணுதான். ஆயி மாவளம் ஒண்ணுதானே. இப்பெல்லாம் அரசியல்வாதிங்க நாங்களே லஞ்சம் கொடுக்கறத வாங்குறத தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு போராட ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா பொதுமக்கள் கிட்ட அந்த விழிப்புணர்வு இல்லையே. லஞ்சம் கொடுப்பதற்கு எதிராக தமிழ்நாடு ஜெகநாயக லஞ்சம் மறுப்போர் இயக்கத்தை நான் ஆரம்பிச்சிருக்கேன். அதன் முதல் கட்டமாக என்கிட்ட லஞ்சம் கொடுக்க வந்த ஷாம் என்ற பையனை கையும் களமா பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிருக்கேன். சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. அந்த பையனோட போட்டோவையும் மற்ற விவரங்களையும் பிரஸ் ரிலீஸ்ல இணைச்சிருக்கேன். ஆகவே நண்பர்களே, நீங்கள் அனைவரும் இந்த இயக்கத்திற்கு ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்க ஒருத்தரால லஞ்சத்தை ஒழிக்க முடியுமா? அவ்வளவு பெரிய தாஜ்மஹாலுக்கு அஸ்திவாரமே ஒரு செங்கல் தானே. இனிமேலும் தொடர்ந்து லஞ்சம் கொடுக்கறவங்கள போலீஸ்ல புடிச்சு கொடுப்பீங்களா? கண்டிப்பா. என் கண்ணு முன்னாடி எங்க லஞ்சம் இருந்தாலும் அதை எதிர்த்து இந்த குமார் தீயா எரிய போறான். சரி, நம்ம சந்திப்பை இதோட முடிச்சுக்கலாம். நான் உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன தேநீர் விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஓகே சார். நிச்சயமா என் அன்பை நீங்க ஏத்துக்கணும். Thank you, நன்றி. sir. வணக்கம். வணக்கம். என்ன நிம்மி, எப்படி இருக்க? திவ்யா இல்லையாம்மா? சாவித்ரி அக்கா. அம்மா சொல்லுங்கம்மா. போய் திவ்யாவை கூட்டிட்டு வாங்க. சரிங்கம்மா. என்ன நிம்மி, என்கிட்ட பேச மாட்டியம்மா? வான்னு கூட கூப்பிட மாட்டியாமா? என்ன சொன்னாலும் நீங்க சண்டை தான் போட போறீங்க. அதுக்கு நான் சும்மாவே இருந்துடலாமே. நான் உன்கிட்ட சண்டைலாம் போட வரல. நட்ராஜ் பார்க்கணும். கொஞ்சம் கூப்பிடுறியா? ஏன் அவர் கூட சண்டை போடணுமா? என்ன மணி, நான் என்னமோ சண்டை போடுறதுக்காக வந்த மாதிரி பேசுற? தோ ஆரம்பிச்சிட்டீங்களே. சரி, எதுக்கு வந்தீங்க சொல்லுங்க. திவ்யா, ஷாம் கம்பெனில வேலை நிக்குது. பெரிய பிரச்சனையா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் நட்ராஜ் வந்தா எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடுவான். ஷாமோட கம்பெனிக்கு தானே பிரச்சனை, அவரையும் வந்து கேட்க சொல்லுங்க. ஏன் அவர் கேட்க மாட்டாராமா? யார் கேட்டா என்னம்மா? அதான் நான் கேக்குறேன்ல. உதவி கேட்கறதுக்கு கூட அவங்க ஈகோ பாக்குறாங்கல்ல. சரிம்மா, நானே கேக்குறேன். நடராஜ் அனுப்பிவேமா? என்ன மூஞ்சி வச்சுட்டு வந்து கேக்குறீங்க? உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமானமே இல்லையா? என் புருஷன் உங்க கம்பெனிக்கு வந்தப்போ என்னமோ மல்டிநேஷனல் கம்பெனி வச்சிருக்க மாதிரி இங்க எல்லாம் வராதன்னு அசிங்கப்படுத்தி விரட்டி அனுப்பி வச்சுட்டு இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க? இப்ப புரியுதா? என் புருஷன் மட்டும் இல்லனா உங்க கம்பெனிய பேர்ச்சம்பழம் இடைக்கு தான் போடணும். உங்களுக்கு உங்க காரியம் ஆகணும்னா வந்து கெஞ்சுவீங்க, இல்லனா கழுத்தை பிடிச்சு தள்ளுவீங்க. இல்ல எதுக்குமா இப்ப அனாவசியமா பேசுற? எது அனாவசியம்? எங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னு நீங்க தான் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அத மறந்துடாதீங்க. அவசியமே இல்லம்மா. அந்த பணம் போனா போகுதுன்னு விட்டு எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பேன். போக வேண்டியதானே? அப்புறம் எதுக்கு இங்க வந்து கெஞ்சுறீங்க? என்னம்மா நீங்க நல்லது பண்றேன்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்த பாக்குறீங்களா? அஷிஷு, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. திவ்யா, என்னம்மா ஏன் இப்படி எல்லாம் பேசுற? எங்களை வீட்டை விட்டு துரத்து விட்டீங்கல்ல, உங்ககிட்ட நான் நிறைய பேச வேண்டியது இருக்கு. அதை நான் அப்புறமா பேசிக்கிறேன். ஆனா இவர்கிட்ட இன்னைக்கு விட்டா பேசவே முடியாது. அதனால நாக்கு பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்க தான் போறேன். என்னம்மா நீ ரொம்ப ஓவரா தான் பேசுற?
நடராஜ் நான் பார்த்து வளர்ந்த பையன், நீ நேத்து வந்த பொண்ணு. நேத்து வந்தனோ போன பஸ் புடிச்சு வந்தனோங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல. நான் அவர் பொண்டாட்டி. நான் இப்ப சொன்னாதான் அவர் உங்க கம்பெனிக்கு கருணையே காட்டுவார். யாரு அவன்? எனக்கு பிச்சை போடுறானா? நான் போட்ட பிச்சைல வளர்ந்த வந்தா உன்னோட புருஷன். இதோ நிக்கிறாங்களே இந்த அம்மா, இவங்களை கேளுங்க. அவனுக்கு நான் எத்தனை தடவை ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்டிருக்கேன்னு சொல்லி. ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க, இது பிளாங்க் செக். நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தீங்களோ அதுக்கு வட்டி போட்டு எடுத்துக்கோங்க. இந்தாங்க. என்னம்மா பணத்திமிரல பேசுறியா? கோடியில புரண்டு லட்சத்துல குளிச்சு தெருவுக்கு வந்த எத்தனையோ பேரை என் வயசுல பாத்திருக்கேன். என்ன சாபம் கொடுக்குறீங்களா? ஆமா, இந்த திமிருக்கு நீ என்ன பாடுபட போறேன்னு நான் என் கண்ணால பார்க்க தான் போறேன். என்னங்க நீங்க இங்க வந்து நின்னுக்கிட்டு என்ன பேச்சு பேசுறீங்க? என் மகளுக்கு நீங்க சாபம் கொடுத்தா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேனா? என்ன சுந்தரி இது? என் பொண்ணு உன் வீட்டுல இருந்தப்போ சண்டை போட்ட. சரி, மாமியார் மருமக அப்படிதான் இருப்பீங்கன்னு நினைச்சேன். இங்க தேடி வந்து பிரச்சனை பண்றியா? அதுவும் இந்த மாதிரி ஆளெல்லாம் ஏன் இங்க கூட்டிட்டு வர? இதை பாருங்க, தயவு செஞ்சு திவ்யா கிட்ட சொல்லி நடராஜ் எப்படியாவது அனுப்பி வைக்க சொல்லுங்க. இத பாரு சுந்தரி, இது மாமியாருக்கும் மருமகளுக்கும் இருக்கிற பிரச்சனை. இதுக்கு நடுவுல என்ன இழுத்து விட்டுட்டு ஏன் தலையை உருட்டாதீங்க. திவ்யா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறமா, தயவு செஞ்சு நடராஜ் எங்க இருக்கான்னு சொல்லு. உங்க புள்ளைய நீங்க பாக்குறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. ஆனா இவருக்காக தான் நீங்க அவரை தேடுறீங்கன்னா கண்டிப்பா அவர் எங்க இருக்காருன்னு சொல்லவும் மாட்டேன், அவரை அனுப்பவும் மாட்டேன். வேணாமா, உன் புருஷனை நீயே பத்திரமா பூட்டி வச்சுக்க. ஆனா ஒண்ணு சொல்ற கேட்டுக்க, ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் யாராவது ஒருத்தர் வீட்ல நீயும் உங்க அம்மாவும் போய் இதே மாதிரி கெஞ்சிக்கிட்டு நிப்பீங்க. அப்போ இதை நீ ஞாபகம் வச்சுக்க. இதுக்கு மேல என்ன பேச போறீங்க? வெளியே நிக்கிற வாங்க. திவ்யா, தயவு செஞ்சு நடராஜ் எங்க இருக்கு? திவ்யா, திவ்யா, சமந்தி, நீங்களாவது சொல்லுங்களேன். நான் தான் சொல்லிட்டேனே, இது உங்க 2 பேருக்கான பிரச்சனை. நான் எதுவும் சொல்ல முடியாது. நிமி, நீ சார், தேவி ஸ்டோர்ல தானே வருது? ஆமா சார். அப்படியே கொண்டு போய் உள்ள வச்சிருங்க. சரிங்க சார். அண்ணா ஒரு நிமிஷம் சார், என்ன பாக்ஸ் இது? தேவி ஸ்டோர்ல இருந்து வந்திருக்கு சார். அந்த ஆர்டர் தான் கேன்சல் பண்ணிட்டோமே. தெரியல சார், பிரபு சார் தான் உள்ள வைக்க சொன்னாரு. சரி, நீங்க உள்ள வைங்க. சரி சார். பிரபு, ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெளில வாங்களேன். ஏதாவது முக்கியமான விஷயம் நடராஜ்? நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். இல்ல பரவாயில்ல, வாங்க. சொல்லுங்க நடராஜ். தேவி ஸ்டோர்ல இருந்து சப்ளை எல்லாம் வேண்டான்னு பேசியிருந்தோமே. ஆர்டர் பண்ணியாச்சுங்க. அதான். ஆர்டர் பண்ண என்னங்க, கேன்சல் பண்ணிருக்க வேண்டியதானே? அதுக்கப்புறம் எனக்கு என்ன மரியாதை நடராஜ்? என்னங்க பிரபு சொல்றீங்க? அதுக்காக தப்பான கம்பெனி கூட எல்லாம் பிசினஸ் வச்சுக்க முடியாதுல்ல? இல்ல நடராஜ், கேன்சல் பண்ணா அவன் ரிட்டர்ன் எடுக்க மாட்டான். அது தேவையில்லாம நமக்கு தான் லாஸ் ஆகும். அவங்க கிட்ட வாங்கின பொருள்லாம் வச்சு வியாபாரம் பண்ணா நம்ம கடையோட பேர் போயிடும், அப்புறம் மொத்தமா லாஸ் ஆயிடும். இங்க பாருங்க பிரபு, பிசினஸ்ல சின்ன சின்ன நஷ்டத்துக்கெல்லாம் பயந்து தப்பான முடிவு எடுக்கக்கூடாதுல்ல? சாரி நடராஜ், இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? நான் ஒன்றும் உங்களை மாதிரி பரம்பரையா பிசினஸ் பண்ண ஆள் கிடையாது. பிசினஸ்ங்கிறது வெள்ளையனு சிவப்போனு மாதிரி உங்க பிளட்டுக்குள்ளே இருக்கிற விஷயம். என்ன பிரபு, கிண்டல் பண்றீங்களா? இல்ல நடராஜ், உண்மைதான் சொல்றேன். ஏங்க, எங்க அம்மா வீட்டு வேலை செஞ்சுதான் எங்க எல்லாருமே வளர்ந்தாங்க, அதான் உண்மை. ஏன் அது உங்களுக்கு தெரியாதா? இருந்தாலும் உங்க அப்பா ஒரு பெரிய கடையை வச்சிருந்தாருல, அதான் சொன்னேன். எங்க அப்பா கடை வச்சிருந்தாரு, பெரிய கடைலாம் இல்ல. ஆனா இந்த மாதிரி கிண்டல் பண்ற வேலைலாம் வச்சுக்காதீங்க. இல்லங்க,
உங்க சித்தப்பா இதே மாதிரி பெரிய கடை தானே வச்சிருந்தாரு. அதனாலதான் உங்க ஜீன்குள்ளேயே ஊர் இருக்குன்னு சொன்னேன். நீங்க பேசாம போங்க, ஏதாவது சொல்ற போறேன். என்ன நட்ராஜ் இப்படி பேசுறீங்க? ஏங்க உங்களை எதுவும் சொல்ல முடியாதுங்க, எதுவும் சொல்ல வச்சிடாதீங்க, போங்க. ஹலோ, சொல்றா. ஏய், என்னடா சொல்ற? பேப்பர்ல போட்டிருக்கா? இரு பாக்குறேன். சரிடா, நான் பார்த்துட்டு பேசுறேண்ணே. பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஷாமி வீட்டுக்கு போறேன். சரா சரா. வணக்கம் தம்பி. யார் நீங்க? என் பேர் பாபு, நான் சீனோட ஃப்ரெண்டு. இப்பதான் அவர் ஃபோன் பண்ணாரு. உங்களுக்கு ஏதோ உதவி பண்ண சொன்னாரு. சொல்லுங்க, என்ன உதவி பண்ணணும்? அண்ணா, என் தங்கச்சி வீட்டுக்காரர்கிட்ட ஒருத்தர் லஞ்சம் கேட்டாருன்னு, அதை படம் பிடிச்சி போலீஸ்ல பிடிச்சி கொடுக்கலான்னு அவர் நினைச்சாருன்னு. அதுக்குள்ள அந்த ஆளு மாப்பிள்ளைய போலீஸ்ல மாட்டி விட்டு இப்ப எங்களை பிளாக்மெயில் பண்றாருன்னு. ஆளு யாருன்னு சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். யாருன்னு சொல்லுங்க தம்பி. அண்ணா, அவர் உங்க கட்சிக்காரரு. அதான். என்னப்பா இப்படி சொல்லிட்ட? நம்ம கட்சிக்காரங்களை நாமளே இப்படி காட்டி கொடுக்கறது? இல்லண்ணா, அவரை நீங்க காட்டிலாம் கொடுக்க வேண்டாம். என் மாப்பிள்ளைய மட்டும் விட சொல்லணும். நான் பைசா வேணும்னா கூட கொடுக்குறேன். பைசா பிரச்சனை இல்லப்பா, சீனு சொல்லி விட்டுருக்காரு. அப்புறம் என்ன? சரி, ஆள் யாருன்னு சொல்லு. கவுன்சிலர் டைனோசர் குமார். என்னப்பா இப்படி வகத்தொகை தெரியாம மாட்டிக்கிட்டு இருக்க? அவன் மோசமான ஆளாச்சப்பா. யார் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான்ப்பா. ஆனா அது கூட பரவாயில்ல, நாம நல்லது சொன்னா எனக்கே புத்தி சொல்றான்னு அதை மனசுல வச்சுக்கிட்டு என்னைக்காவது ஒரு நாள் பழி வாங்குவான்பா. போன மாசம் எங்க கட்சி மாவட்ட செயலாளர் மாட்டினாரு. அது யாராலன்னு தெரியுமா உனக்கு? அந்த டைனோசர் குமாரால தான். எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் அவன் டைனோசர் தான். அவனை பார்த்தாலே பெரிய பெரிய அமைச்சருங்க கூட பயப்படுவாங்க. அவன் ஒரு கிறுக்கன், அவன்கிட்ட எதுவும் வச்சுக்காதீங்கன்னு அமைச்சருங்களே சொல்லுவாங்கன்னா பாத்துக்கேன். நான் உனக்கு உதவி பண்றது போக நீ தான் இப்ப எனக்கு உதவி பண்ணணும். ஐயோ அண்ணா, என்னண்ணா இப்படிலாம் பேசுறீங்க? பின்ன என்னப்பா, இது விஷயமா நீ என்கிட்ட பேசுனதா யாருக்கிட்டையும் சொல்லாத. யாராவது பார்த்துட்டு போய் சொன்னா நான் அவனுக்கு அகைன்ஸ்டா இருக்கிறதா சொல்லி கட்சியில் எனக்கு ஆப்பு வச்சிருவான். இங்க பாரு, உன் நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். தயவு செஞ்சு அவங்கிட்ட சமாதானமா பேசி முடிக்கிற வழியை பாரு. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். மறுபடி போலீஸ் கிளீஸ்னு போனா உனக்கு தான் ஆபத்து. கிளம்பு அண்ணா, ப்ளீஸ்ண்ணா. கிளம்புப்பா. நல்லா பொழப்ப வழியை பாருப்பா.